டீ டைமில் சாப்பிட்றதுக்கு எத்தனை ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த பக்கோடாவை அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. பக்கோடானாலே ஸ்பெஷல் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம போடுற பக்கோடா ரொம்பவும் ஸ்பெஷல். எப்பவும் போல் போடுற பக்கோடா மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பை வச்சு இந்த பக்கோடா போட்டிருக்கிறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்குது. சாயந்தர நேரங்களில் இந்த மாதிரி ஒரு பக்கோடாவை தட்டு நிறைய போட்டு வச்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடும்போது அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் கடலைப்பருப்பு பக்கோடா தான் பண்ண போகிறோம். அந்த பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு அரை டீஸ்பூனு தூள் உப்பு, பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு, காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி விட்ருங்க. உப்பு பெருங்காய பொடியை கரைச்சி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறை அரைச்சது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா நச்சு வச்சுக்கிடுங்க. அதையும் உள்ளே சேர்த்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் 2 வெங்காயம், நான் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீட்டை வாக்கில் கட் பண்ணி நல்லா உதுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கூட ஒரு 10-15 வெங்காயத்தை இது போல் 1-2 நச்சு கூட உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லியில் ஒரு கொத்து எடுத்து நல்லா பொடுசாக வெட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து எண்ணெய் வந்து ஒரு 50 ml. சமையலுக்கு பயன்படுத்துவீங்களா அந்த எண்ணெய் தான் நம்ம பொரிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அதுலேயே எண்ணெய் தான் ஒரு 50 ml உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த பக்கோடாவுக்கு எண்ணெய் ஒரு 50 ml சேர்த்தா தான் நமக்கு இந்த பக்கோடா நல்லா பக்குவமாக பொருள்னு பொரிஞ்சு வரும். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விடுங்க. இந்த நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கடலை மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 300 கிராம் இருக்கும் வெயிட்டில். அடுத்து பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு தான், பச்சரிசி மாவு பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கோம். இது ஒரு கப்பு, இது ஒரு 150 கிராம் இருக்கும். அடுத்து இந்த பவுலில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் நிலக்கடலை பருப்பு, வறுத்த பருப்பு தான். வறுத்த பருப்பு நல்லா தொலியை நீக்கிட்டு நம்ம அரை பருப்பாக நம்ம பூராத்தையும் நொறுக்கி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 கிராம் இருக்கும் வெயிட்டில். கப்பில் வந்து ஒரு கப்பு இருக்கும். பருப்பை சேர்த்துட்டு இப்போ பிசையக்கூடாது. இப்படியே 5 விரல்கிட்ட அப்படியே அந்த ஏற்கனவே நம்ம எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கோம்ல, அப்படியே விரவி கொடுக்கணும். இந்த மாதிரி விரவி கொடுங்க. 5 விரல்கிட்ட மட்டும் விரவி கொடுங்க. அழுத்தி பிசைய வேண்டாம். அதான் இது போல் அந்த காஞ்ச மாவு எல்லாத்தையுமே அந்த ஈரமே நமக்கு சரியாக இருக்கும். ரொம்பையும் இதுக்கு தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி அப்படியே லேசாக தெளித்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் விரவி கொடுத்துருங்க. விரவி கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கட்டி பக்கடாவுக்கு எந்த மாதிரி பிசைவோமோ அதே பக்குவம் தான். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்பையும் நெழுந்துடக்கூடாது, ரொம்பையும் உதிரியாக வந்துடக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இது நமக்கு எடுத்து போடும்போது சரியாக இருக்கும். இப்போ பக்கோடா போடுறதுக்கு இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு வந்து நல்லா சூடாயிடணும். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. சூடான பிறகு இப்போ இந்த மாதிரி நல்லா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து அப்படி கொஞ்சமாக எடுங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி உதுத்து விடுங்க. அந்த பீஸ் வந்து ரொம்ப அழுத்த வேண்டாம். அப்படியே பொண்ணு போல் இந்த மாதிரி பீஸை மட்டும் அப்படியேவும் உதிரியாக ரொம்ப உதிரியாக இல்லாமல் அப்படி எடுத்துகிட்டு அப்படியே நசுக்கி மட்டும் விடுங்க. போதும். இந்த மாதிரி நசுக்கி விடுங்க, போடுங்க. அது வந்து நுரை இந்த மாதிரி தான் கூடி வரும். அதனால் நுரை நிறைய வரும்போது நீங்கள் போகிறத நிப்பாட்டிடுங்க. ஒரு அளவுக்கு மாதிரி போட்டுட்டு நிப்பாட்டிடுங்க. ஒரு எண்ணெய் பொங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம போட்டாச்சு. அதாவது தேவையான அளவு தான் போடணும். நம்ம போடும்போதே எண்ணெய் வந்து நல்லா நுரைச்சி மேலே வரைக்கும் வரும். அப்போ போட்டு நிப்பாட்டிடணும். இப்போ உள்ளே போட்டு நமக்கு 1 நிமிஷம் ஆச்சு. ஆனால் இப்போ உடனே நீங்கள் எது கிண்டி கொடுத்துட வேண்டாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு நொறுங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே விரட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் இறங்கிருச்சு. இப்போ நம்ம லேசாக கரண்டி போட்டு இந்த மாதிரி உழைச்சி விடலாம். பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அந்த பக்குவம் அப்படி அப்படியே நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. லேசாக மட்டும் இந்த மாதிரி பொண்ணும் போல் ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பக்கோடா பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும். அந்த வெங்காயமெல்லாம் நல்லா முருகி வந்துருச்சு. இந்த மாதிரி சமயத்தில் எடுத்துடலாம். இது ரெடி ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 4 நிமிஷம் தான் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா எடுத்து வச்ச பிறகும் அது நமக்கு அந்த சூட்லேயே கொஞ்சம் அந்த பக்கோடா வெந்து வரும். அதனால் இந்த சமயத்தில் எடுத்துருங்க, சரியாக இருக்கும்.
இப்போ மீதம் இருக்கிறதையும் நல்லா நம்ம சொன்ன மாதிரி சூட மெயின்டைன் பண்ணிவிட்டு அப்படியே 2வது ரவுண்டும் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் அந்த எண்ணெய் பொங்குறதை மட்டும் கவனிச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வெங்காயம் அது எதுக்குன்னா அந்த வெங்காயம் தண்ணி இறங்கும்போது எண்ணெய் வந்து பொங்கி வரும். பக்கோடாவில் மட்டும் அந்த மாதிரி நமக்கு அந்த இது வரும். அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொங்கி வரும்போது போடுறதை நிப்பாட்டிக்கணும். ரொம்ப சூடு கம்மியாக வச்சு போட்டிங்கன்னா மாவு தன்னால் கரைஞ்சிரும், உதிரி உதிரியாயிரும் எண்ணெய்க்குள்ளேயும். அதனால் நீங்கள் சூடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போடணும், சரியாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி நல்லா சூடை ஏற்றிட்டு அடுப்பு மீடியமாக வச்சுக்கிட்டு சூடுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி கொஞ்சம் மாவை நல்லா பக்கோடா ஸ்டைலில் அப்படியே பிச்சு உள்ளே போட்டிங்கன்னா சூப்பராகவும் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா அப்படியேவும் சுற்றி விட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 4-5 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். சூப்பராக எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து நிலக்கடலை பருப்பு பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதாவது முந்திரி பக்கோடா பார்த்துருப்பீங்க. முந்திரி பக்கோடாவுன்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கடலை பருப்பில் அதே மாதிரி மெத்தடில் சூப்பராக ஒரு பக்கோடா அருமையாக ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் நம்ம ஒரு தடவை போட்டு வச்சுக்கிட்டோம்னா தேவையானப்போ அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு பொறுன்னு ரெடி ஆகிருக்கு. பக்கோடானாலே அது ஒரு தனி வாசம், அது ஒரு தனி டேஸ்ட்டு, அதுக்குன்னு ஒரு தனி பக்குவம், நல்லா அருமையாக இருக்கும். ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் செய்யும்போது சூப்பராக இருக்கும். அந்த நிலக்கடலை பருப்பு, அந்த கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம், இஞ்சி பூண்டு அப்படியே அற்புதமாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான நிலக்கடலை பருப்பு பக்கோடா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.